जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். மதாச்சாரத்தின் உட்பிரிவுகள். விதிவிலக்கான மகான்கள். அதீத நிலையில் குலாச்சாரத்தை மீறிப்போன மகான்களை நமக்கு மாடலாக நினைத்து கொண்டு விடக்கூடாது. அவர்களுடைய அசாதாரண உள் அனுபவத்தின் அத்தாரிட்டியிலேயே அவர்கள் எந்த எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் இப்படி செய்தார்கள். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வந்துவிட்டதாக பிரமை கொண்டு விடக்கூடாது. சித்தாந்தம் பண்ணி வாதித்து ஜெயிக்க தெரியாதவர்களும் இப்படி அதீத அனுபவத்தின் மேல் குலாச்சாரத்துக்கு வித்தியாசமாக பண்ணினதுண்டு. ரணச்சண்டிகையை உபாசிக்கிற ராஜபுத்திரர்களில் இப்படித்தான் மீராபாய் கிருஷ்ண பக்தி என்று, அதுவும் பாதிவிரத்தியத்துக்கு கூட வித்தியாசம் மாதிரி தெரியும் நாயிகா பாவத்தில் பண்ணி கொண்டிருந்தாள். இவள் பண்ணினது பக்தி வழியிலேயும் குலாச்சாரத்துக்கு வித்தியாசம், பொது சமூகத்தின் ஸ்திரீ தர்மத்துக்கும் வித்தியாசம். பாரத தேசம் பூராவுக்குமே பாதிவிரத்தியம் முக்கியம் என்றாலும் ராஜபுத்திர ஸ்திரீகள் அதிலே ரொம்ப தீவிரமாக போனவர்கள். துர்க்கர்களோடு யுத்தம் பண்ணி ராஜபுத்திர வீரர்கள் ரணபூமியில் மரணமடைந்த சமயங்களில் அவர்களுடைய பத்னிமார் கூட்டம் கூட்டமாக அப்படியே நெருப்பை மூட்டிக்கொண்டு அக்னி பிரவேசம் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தேசத்தில்தான் மீராபாய் புருஷன் அபிப்பிராயத்துக்கு வித்தியாசமாக போனது மட்டுமில்லாமல் கிரிதர கோபாலனுக்கே தான் பத்னி என்ற பாவத்தில் பரவசமாக பாடியிருக்கிறாள். அவளை விஷங்கூட ஒன்றும் பண்ணவில்லை, அவள் பாட்டுக்கு அதையும் சிரித்து கொண்டே சாப்பிட்டாள் என்று கேட்கிறோம். அப்படி நாமும் விஷத்தை சாப்பிட்டு அது நம்மையும் ஒன்றும் செய்யாது என்றால் நாமும் அவள் மாதிரி பண்ணலாம். விஷங்கூட என்னை ஒன்றும் செய்யாதாக்கும் என்று சேலஞ்சாக அவள் அதை பானம் பண்ணவும் இல்லை. தன்னை அது பாதிக்காமல் கிரிதர கோபாலன் காப்பாற்ற வேண்டுமென்று பிரார்த்திக்கவும் இல்லை. தனக்கே தெரியாத ஒரு ஆவேசத்தின் மேலே இப்படி மீராபாயை போல ஆச்சாரத்துக்கு வேறையாக போனவர்கள் நமக்கு மாடல் இல்லை. நன்றாக சித்தாந்தங்களை அறிந்து தர்க்கம் பண்ணி நிலைநாட்டுகிற சாமர்த்தியத்தையும் இப்பேற்பட்ட அதீத அனுபவத்தோடு பெற்றிருந்த சில மகான்களும் குலாச்சாரத்துக்கு வேறையாக போயிருக்கிறார்கள். பிற்காலத்தில் ஹரதத்த சிவாச்சாரியார் என்று சைவத்தில் உயர்ந்த ஸ்தானம் பெற்ற ஒருவர் கஞ்சனூர் என்ற ஊரில் வைஷ்ணவராக பிறந்தவர்தான். ஆனால் அவர் கொதிக்கிற மழுவை கையில் பிடித்து கொண்டு சிவ உத்கர்ஷத்தை, அதாவது மேன்மையை ஸ்தாபித்து சைவராக மாறியிருக்கிறார். திருமழிசை ஆழ்வார் என்கிறவர் சிவவாக்கியர் என்றே பெயர் வைத்து கொண்டு சிவபரமாக பாடின சித்தர்தான் என்றும், அப்புறம் 12 ஆழ்வார்களிலேயே ஒருத்தராகி விடுகிற அளவுக்கு பெரிய விஷ்ணு பக்தராய் போய்விட்டார் என்றும் கதை இருக்கிறது. இதெல்லாம் ஜெனரல் ரூல் இல்லை, எக்ஸெப்ஷன் தான். அது ரொம்பவும் அபூர்வமாகத்தான் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது அதை நமக்கு எக்ஸாம்பிள் என்று எடுத்துக்கொண்டால் எக்ஸெப்ஷன் தான் ரூல் என்றாகிவிடும். குமாரில பட்டர் இருந்தார். குறிப்பு தெய்வத்தின் குரல் முதற் பகுதியில் உள்ள முருகனின் வடநாட்டு அவதாரம் என்ற உரை பார்க்க. அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் பௌத்தர்களோடேயே இருந்து அவர்கள் மாதிரியே வாழ வேண்டியிருந்த போது கூட அத்தியாவசியமான வைதீக நித்திய கர்மாக்களை மட்டும் ரகசியமாக பண்ணி கொண்டிருந்தாராம். கூன் பாண்டியன் சமணனாகிவிட்ட போது அவனுடைய பத்னி மங்கையர்க்கரசி ரகசியமாகவே வஸ்திரத்துக்குள்ளே விபூதி இட்டுக் கொள்வாளாம். முழுக்க நம்முடைய மதத்திலேயே அவர்கள் கன்விக்ஷன் உள்ளவர்களாய் இருந்தாலும் ஃபோர்ஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஸில், அதாவது சூழ்நிலையின் நெரிசலில் மதாந்தரத்தை அனுசரிப்பவர்களைப் போல வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டி இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் இவர்களே ஹிந்து மதம் புது ஜீவனோடு எழும்புவதற்கு காரணமாயிருந்திருக்கிறார்கள். நம் தேசத்தில் வடக்கே பௌத்தம் தலை சாய்வதற்கு முக்கிய காரணமாயிருந்தவர் குமாரில பட்டர். அவர் குமாரசுவாமியின் அம்சம். அதேபோல தென் தேசத்தில் ஜைனம் நலிந்து வைதிக மதம் புத்துயிர் பெற காரணமாயிருந்த சுப்பிரமணிய அவதாரம்தான் ஞானசம்பந்தர் என்றால், அந்த ஞானசம்பந்தர் இப்படிப்பட்ட பெருமை கொள்வதற்கு காரணமாக அவரை மதுரைக்கு வரவழைத்தது மங்கையர்க்கரசிதான். அவளை 63 நாயன்மார்களிலேயே ஒன்றாக சேர்த்திருக்கிறது. அதாவது குமாரில பட்டர், மங்கையர்க்கரசி ஆகியவர்களும்
நம் லெவலுக்கு ரொம்பவும் மேலே இருந்தவர்கள். ஆனாலும் குமாரில பட்டர் குலாச்சாரத்தை விட்டு பௌத்தர்களின் ஆச்சாரத்தை கொஞ்ச காலம் அனுசரித்தார் என்றால் அது அவர்களுடைய சித்தாந்தங்களை ஒன்று விடாமல் தெரிந்து கொண்டு அப்புறம் அதற்கு பதிலுக்கு பதில் சொல்லி ஹிந்து மதத்தை, அதாவது குலாச்சாரத்தை இன்னும் நன்றாக நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே. நல்ல உத்தேசத்தோடேயே இப்படி செய்ததும் கூட பாபம் என்று நினைத்து சுப்பிரமணிய அம்சமேயான அவ்வளவு பெரியவர் பிற்காலத்தில் பிராயச்சித்தமாக தம்மை சுற்றி ஊமியை கருக்கி கொண்டு அதிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பிராண தியாகம் செய்தார். குலாச்சாரத்தை விட்டதால் பதித்தனாவதற்கு பதில் இப்படி கோர மரணம் ஏற்படுத்திக் கொள்வதே மேல் என்று அவர் காட்டினதுதான் நமக்கு படிப்பினையே தவிர நடுவிலே அதை விட்டது அல்ல. மங்கையர்க்கரசி புருஷன் வழியை பத்னி மீறவே கூடாது என்பதற்காகத்தான் அவன் ஜைனனாகி விட்டபோது தானும் நம்முடைய குலாச்சாரத்தை தைரியமாக வெளிப்பட அனுசரிக்காமல் இருந்தது. தன் இஷ்டப்படி நடக்க வேண்டும் என்று அல்ல. மதாபிமானிகளின் கடமை. இப்போது நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், ஹிந்து மதத்திலேயே உள்ள பிரிவுகளில் ஏற்பட்டிருக்கிற குலாச்சாரங்களில் நமக்கு பிறப்பினால் எது அமைந்திருக்கிறதோ அதில் நிறைவு ஏற்படாமல் இதே வைதீக மரபில் இன்னொரு விதமான ஆச்சாரத்தில் தான் நிறைவடைகிறோம். என்றாலும் கூட எப்படி குமாரில பட்டரும் மங்கையர்க்கரசியும் வெளிப்பட அந்நிய மதங்களை அனுசரித்தார் போல் இருந்து கொண்டு உள்ளுக்குள் சொந்த மதத்திலேயே பற்றோடு இருந்தார்களோ, அப்படி வெளிப்பட குலாச்சாரத்தையே பின்பற்றி கொண்டு மனசுக்குள் மட்டும் நமக்கு இஷ்டமான உபாசனையை வைத்துக் கொள்ளவே பிரயத்னம் செய்ய வேண்டும். நம்முடைய உள் மனசின் பற்றுதல் ஆழமானதாக உண்மையானதாக இருந்தால் நிச்சயம் அந்த 2 பேரையும் போல நாமே ஜெயசாலிகளாகி தைரியமாய் நம் கன்விக்ஷன் படி நடக்கிற நாள் வரும். அதுவரை கன்விக்ஷன் படி தைரியமாய் நடக்கக்கூடாதா? இப்படி உள்ளொன்றும் புறமொன்றுமாக நடக்கும்படி உபதேசிப்பதற்கா நீங்கள் ஆச்சாரியன் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இது மட்டும் மித்யாச்சாரம் இல்லையா என்றால், ஒன்றை தப்பு என்பது எதற்காக? சுயநலனுக்காக பண்ணினால்தானே? அல்லது ஒருத்தனை கெடுத்து இன்னொருத்தனுக்கு நன்மை பண்ணுவதுதானே தப்பு? இதிலே அந்த மாதிரி தப்புகள் ஒன்றும் இல்லையே. ஒருத்தனையும் கெடுத்து விடக்கூடாது. ஏற்கனவே சுவாதந்திரியம் என்று சொல்லிக்கொண்டு குலாச்சாரங்களை விட்டு கெட்டு போய் கொண்டிருப்பவர்களுக்கு மதாபிமானம் உள்ள நாமும் வலு தந்துவிடக்கூடாது. எவனையும் நாம் கெடுத்து விடக்கூடாது. நமக்கு பிரியமானது போனாலும் போகட்டும் என்கிற தியாகத்தின் மேல் தானே இப்படி செய்ய சொல்கிறேன். அதனால் தப்பு இல்லை. அதனால் வைதீகாச்சாரங்களையே விட்டு மதாச்சாரங்களுக்கு மாறினால்தான் தப்பு என்றும், வைதீகாச்சாரங்களிலேயே ஒரு சம்பிரதாயத்திலிருந்து இன்னொன்றுக்கு போனால் தப்பில்லை என்றும் நினைக்காமல் முடிந்த மட்டும் அவரவரும் குலாச்சாரப்படியே நடக்கத்தான் பாடுபட வேண்டும். பிறப்பால் ஏற்பட்ட மதத்தை விட்டவன் பதித்தனாகிறான் என்பது இவனுக்கு பொருந்துமா? விட்டதோடு நாஸ்திகனாகவோ இதர மதமொன்றுக்கோ போகாமல் வைதீகாச்சாரத்திலேயே இன்னொன்றுக்குத்தானே போகிறான் என்றால், இவன் அளவில் ஒன்றை விட்டுவிட்டு நல்ல வழியில் இன்னொன்றை பிடித்துக் கொள்கிறான் என்றாலும், இந்த சுதந்திர யுகத்திலே மற்றவர்கள் இவனை பார்த்து குலாச்சாரத்தை விடுவதில் மட்டும் துணிச்சலடைந்து இன்னொரு ஆச்சாரத்தில் போகாமல் தப்பு வழியில் அல்லவா போவார்கள். அதாவது இவன் மற்றவர்கள் பதித்தர்களாக போக தூண்டுதல் கொடுத்து விடுகிறான் அல்லவா? இப்படி பண்ணினவனை மட்டும் பதித்தனாகிற தோஷம் விடுமா? உலகத்தில் ஏற்கனவே கட்டுவிட்டு போச்சு, அதனால் கெட்டு போச்சு. இதற்கு நாமும் உடந்தையாகவோ ஊக்கம் தருபவராகவோ இருந்துவிடக்கூடாது என்பதைத்தான் இன்றைக்கு மதாபிமானமுள்ளவர்கள் எல்லோரும் எல்லாவற்றுக்கும் மேலான தர்மமாக கடமையாக நினைக்க வேண்டும். அப்படி நினைத்து நம் அந்தரங்கத்திலே இப்படி குலாச்சாரத்துக்கு வித்தியாசமான ஒரு விசுவாசத்தை உண்டாக்கி இருக்கும் பகவானே அதை எப்படியாவது பூர்த்தி பண்ணி விடுவான் என்ற நம்பிக்கையோடு கூட அவரவரும் தங்கள் குலாச்சாரப்படியே செய்து வந்தால் பகவான் நம் மூலம் உலகுக்கு சேமம் உண்டாக்கி முடிவில் நமக்கும் நம் மனஸ் எப்படி நிறையுமோ அப்படிப்பட்ட நிறைவு உண்டாகும்படி அனுகிரகம் பண்ணுவான். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.